தமிழகத்தின் பல பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டுகளால் மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் மின் வாரியத்தில் அரங்கேறியுள்ள திருட்டு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்திலிருந்து டெண்டர், கொள்முதல் மற்றும் முறைகேடுகள் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய 18 கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மே மாதம் 16 மற்றும் 17 ஆகிய வார இறுதி நாட்களில் அலுவலகத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்கள் மட்டுமே இருந்த சூழலில் இந்த திருட்டு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த மே 20ஆம் தேதிதான் கணினிகளில் இருந்த திட்ட கோப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காணாமல் போனதை அதிகாரிகள் கண்டறிந்ததாகவும், கணினி நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்ட போது கணினிகளில் இருந்து ஹார்ட் டிஸ்குகள் அகற்றப்பட்டிருப்பது தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. முதலில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக காவல்துறையிடம் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் இதுவரை 16 ஹார்ட் டிஸ்குகள் தொடர்பாக மட்டுமே துறை ரீதியாக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2ஆம் தேதி 8 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நடத்தப்பட்ட விசாரணையில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக வாய்மொழியாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 தளங்கள் கொண்ட மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 9வது தளத்தில் அமைந்துள்ள மின்வாரிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு கூடுதல் இயக்குநரின் கணினி ஹார்ட் டிஸ்கும் திருடப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்வாரிய தலைமையகத்தில் 4, 5, 7 மற்றும் 9வது தளங்களில் உள்ள அலுவலகங்களில் இருந்து ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமராக்கள் நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளதாகவும், மீதமுள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் மின்வாரிய நிர்வாக பிரிவின் மலர்விழி புகார் அளித்துள்ளார். திருட்டு வழக்கு பதிவை திருவல்லிக்கேணி துணை காவல் ஆணையர் தலைமையிலான தனிப்படை விசாரித்தனர். இந்த திருட்டு தொடர்பாக பராமரிப்பு ஒப்பந்த ஊழியரான கோபிநாத் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பணத்திற்காக திருடியதாக கோபிநாத் வாக்குமூலம் அளித்திருக்கும் நிலையில் யாருக்காக திருடினார், பணம் கொடுத்தது யார், எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. கடந்த வாரம் 397 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குற்றச்சாட்டில் கூட்டுச்சதி செய்து விலையை உயர்த்தியதாக எழுந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஹார்ட் டிஸ்குகள் களவாடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.